ஹாய்ங்க, வாழ்க வளமுடன். இது நம்ம ஹேமலயா சேனல். இன்னைக்கு ஒரு ரவா இட்லி ரெசிபி தாங்க பார்க்க போறோம். ரவா இட்லின்னா இதுல கொஞ்சம் சொரக்காய் போட்டு ரவா இட்லி, அவ்வளவுதான். இதுக்கு தொட்டுக்கு ஒரு சட்னி, கருப்பு உளுந்து சட்னி. வாங்க பார்க்கலாம். டிஃபன் ஐட்டம் தான் இன்னைக்கு. இது லஞ்ச் இல்ல, டிஃபன் ஐட்டம் செய்யறேன். வாங்க பார்க்கலாம். இங்க பாருங்க, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் அந்த இட்லின்னா இட்லி மாதிரி இது, ஓகேங்களா? இதுக்கு தேவையான பொருள் சொரக்காய் பாருங்க, ஒரு சின்ன சொரக்காய், ஒரு சொரக்காய் திருவி வச்சிருக்கேன். இஞ்சி பொடியா நறுக்கின இஞ்சி, ஒரு 3 பச்சை மிளகா, கொத்தமல்லி பொடியா நறுக்குனது, கருவேப்பிலை பொடியா நறுக்குனது. இது வந்து சொரக்காய் இட்லிக்கு. இதை பாருங்க, இதுல நான் இந்த கப்ல அளந்துக்கிறேன். நீங்க எந்த கப்ல அளந்துக்கிறீங்களோ அதுலயே எடுத்துங்க. இதை பாருங்க, இதுல 1 கப் ரவை போடுறேன். ஓகேங்களா? அதை பாருங்க, 1 கப் ரவை. 1 கப் ரவைக்கு இதுல அதே 1 கப் சொரக்காய். இத மேல் தோல் எடுத்துட்டு நல்லா கட் பண்ணி கிளீன் பண்ணி வச்சுக்கணுங்க. 1 கப் ரவைக்கு 1 கப் சொரக்காய் கரெக்டா இருக்குங்க. இது கூட ஆட் பண்ணுங்க. இந்த சொரக்காய் நாங்க தயிர்ல போட்டுப்போம். தயிர்ல போட்டு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். இதை பாருங்க, பொடியான இருக்கிற கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகா, இஞ்சி, இதெல்லாம் போட்டுப்போம். இது கூட தேங்காய் பாருங்க, ஒரு 2 பேர் தேங்காய் நீங்க திருவி போட்டுக்கலாம். நான் மிக்சியில போட்டு வச்சிருக்கேன். 2ல இருந்து 3 பத்த தேங்காய் போட்டுக்கலாம். தேங்காய். இப்போ இதுக்கு எவ்வளவு உப்பு தேவையோ அவ்வளவு உப்பு போட்டுருங்க. சூப்பரா இருக்குங்க இந்த டிஃபனு. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, வித்தியாசமா இருக்கும். ரவா இட்லி அந்த மாதிரி தான் இருக்கும், ஆனால் கொஞ்சம் நல்லா இருக்கும். இதுக்கு தேவையான எவ்வளவு உப்பு தேவையோ அவ்வளவு உப்பு போட்டுக்கணும். இப்போ இதெல்லாம் அப்படியே மிக்ஸ் பண்ணிடலாம். இது அப்படியே ஃபுல்லா எல்லா இடத்துலயும் பரவாயில்ல மிக்ஸ் பண்ணிடலாம். இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கணுங்க. மிக்ஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுங்க. இது கூட மிக்ஸ் பண்ண பிறகு இதை பாருங்க, நான் ரவை எடுத்துலையே அதே கப்ல 1 கப்பு மோர். கொஞ்சம் புளிச்சதா இருந்தா இன்னும் நல்லா இருக்கும். இப்போ ரொம்ப தண்ணியா இருக்கக்கூடாது மோர். இதை பாருங்க, இந்த அளவுக்கு பால் அளவுக்கு இருக்கணும் மோர். இந்த பாருங்க, இந்த அளவுக்கு. நம்ம அப்புறம் கலர்லாம் நம்ம தாளிச்சிடலாம். இதுக்குள்ள இப்ப தாளிச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு பேன் வச்சிருக்கேன். இல்ல தேங்காய் எண்ணெய் போட்டுங்க. தேங்காய் எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் போட்டுப்பேன். காயட்டும். எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. இதுல கடுகு போட்டுக்கலாம். ஆஸ் யூஷுவல் கடுகு, கடலைப்பருப்பு, நல்லா தாராளமா கடலைப்பருப்பு போட்டுங்க. உளுத்தம்பருப்பு நல்லா இருக்குங்க. இது நடுவில் கடிக்கும் போது நல்லா இருக்கும். கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு கொஞ்சம் தாராளமா போட்டுக்குங்க. அது பொரியட்டும். இந்த பிறகு இந்த அளவுக்கு சிவந்துருச்சு. சிவந்தோடனே காஞ்ச மிளகு, பெருங்காயம். இந்த மாதிரி தான் மாற்றி மாற்றி சொல்கிறது. இதை அப்படியே எடுத்து இல்லை கொட்டிங்க. அவ்வளோதாங்க. இப்போ அதை அப்படியே மிக்ஸ் பண்ணி, இது இப்படி நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி, இது ஒரு 20 நிமிஷம் அப்படியே இருக்கட்டுங்க, ஊறணும். இந்த பாருங்க, நல்லா 4 பக்கமும் சூடாக இருக்கிறதுனால கையில் மிக்ஸ் பண்ணல, விஸ்கில் மிக்ஸ் பண்ணுறேன். நீங்கள் கையில் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது அப்படியே மூடி வச்சுனுங்க. நல்லா கிளறி ஒரு 20 to 30 நிமிஷம் இது அப்படியே இருக்கட்டும், ஊட்டங்க. நான் அப்புறம் உங்களுக்கு இட்லி தட்டில் ஊற்றுறது காட்டுறேன். இது அப்படியே ஒரு 20 நிமிஷம் அப்படியே இருக்கட்டுங்க, மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம சட்னி தாளிச்சிக்கலாம். இப்போ கருப்பு உளுந்து சட்னி தாளிக்கிறத பார்த்துக்கலாங்க. பேன் இது கடாய் பற்ற வச்சிருக்கேன். இந்த பாருங்க, இதுக்கு தேவையான பொருள்லாம் இந்த பாருங்க. 1 ஸ்பூன் கடுகு. நீங்க கடுகு 1 ஸ்பூன் எடுத்தீங்கன்னா அதுல இருந்து 4 பங்கு உளுந்து எடுத்துக்கணும். 1 ஸ்பூன் கடுகுக்கு 4 பங்கு உளுந்து, 4 ஸ்பூன் உளுந்து. ஓகேங்களா? நான் கருப்பு உளுந்து எடுத்துருக்கேன். நீங்க வெள்ளை உளுந்து, உடச்ச கருப்பு உளுந்து எது வேணா எடுத்துக்கலாம், உங்க இஷ்டம். 1/2 ஸ்பூன் ஜீரகம். 1 பூண்டுல 1/2 பூண்டு, 1/4 பூண்டு இருக்கும். 5 பல்லு தான் எடுத்து வச்சிருக்கேன் நான். உங்க பூண்டு இதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க எக்ஸ்ட்ரா கூடவோ குறையோ எடுத்துக்கலாம். 4 தக்காளி எடுத்துருங்க. கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு
காஞ்ச மிளகா என் காரத்துக்கு ஏற்ப ஒரு 6 காஞ்ச மிளகா எடுத்துருக்கேன். நீங்க உங்க காரத்துக்கு ஏற்ப நீங்க காஞ்ச மிளகா எடுத்துங்க. இதுதாங்க இந்த சட்னிக்கு. கடாய் காயுது, வெளில எண்ணெய் ஊத்திப்போம். ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊத்துறேன் நானு. எண்ணெய் காயட்டும். இதுக்கு இந்த 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 ரவை டிஃபனுக்கு, ரவை இட்லி டிஃபனுக்கு இதுதாங்க மேட்சா இருக்கும். சூப்பரா இருக்கும். புளிப்பாவும் காரமாவும் நல்லா இருக்கும். அதனாலதான் இந்த சட்னி அரைக்கிறேன் நான். எண்ணெய் காஞ்சிச்சு. ஒரு ஸ்பூன் கடுகு, வெறும் கடுங்க, இல்ல உளுத்தம்பருப்புலாம் இல்ல, வெறும் கடுகு. கடுகு கூட ஜீரகம், கடுகு பொரியட்டும். காஞ்ச மிளகா, பூண்டு. இது ஃப்ரை ஆகட்டும். லைட்டா காஞ்ச மிளகா லைட்டா கலர் மாறட்டும். கருப்பு உளுந்து பாருங்க, 4 ஸ்பூன் சொன்னல. ஒரு ஸ்பூன் கடுகு எடுத்தீங்கன்னா 4 ஸ்பூன் கருப்பு உளுந்து. உடச்ச உளுந்து இல்ல வெள்ளை உளுந்து எது வேணா எடுத்துக்கலாம். இதை வந்து நல்லா வறுபடணுங்க. உளுந்து நல்லா வறுபடணும், அப்பதான் டேஸ்டா இருக்கும். ஒரு 10 வருஷம் இருக்குங்க. ஒரு 8-10 வருஷம் முன்னாடி எனக்கு தைராய்டு வந்தது. இப்ப தைராய்டு இஷ்யூ பெருசா போயிட்டு இருக்குல்ல, யாரை பார்த்தாலும் எல்லாருக்கும் தைராய்டுன்றாங்கல்ல. இது அடுப்பு சிறுதான் வச்சிருக்கேன், நான் வறுத்துட்டு இருக்கேன். இதுக்குள்ள உங்ககிட்ட சொல்றேன். நான் தைராய்டை எப்படி ரிவர்ஸ் பண்றேன்ற அனுபவத்தை உங்ககிட்ட சொல்றேன். இது யாருன்னா 4 பேருக்கு பிரயோஜனமா இருக்கும்ல. அப்போ எனக்கு என்னோட தைராய்டு வந்ததுன்றது நான் கண்டுபிடிக்கான சிம்டம்ஸ் என்ன அப்படின்னா, சில்ஸ்ன்னு சொல்லுவாங்க தெரியுமா? டக்குன்னு உடம்பு சில்லுன்னு ஆயிடும். டக்குன்னு நல்ல வெயில்ல கூட குளிர் சொன்ன மாதிரி வரும். இது தொடர்ந்து ஒரு 4-5 வாட்டி ரிப்பீட்டடா எனக்கு வர ஆரம்பிச்சது. அப்போ நான் டாக்டர் கிட்ட போனேன். எனக்கு இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னேன். டாக்டர் டயக்னோஸ் பண்ணிட்டாங்க. அவங்க சொல்லும் போதே அவங்களுக்கு தெரியுது. இருந்தாலும் பிளட் டெஸ்ட் எடுக்குன்னு சொல்லி எடுத்தாங்க. எடுத்து பார்த்தா தைராய்டு லெவல் வந்து ஹைப்போதைராய்டிசம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கு அப்ப எனக்கு அந்த அளவுக்கு அவேர்னஸ் கிடையாது. அதுக்கு என்ன பண்ணாங்க, மாத்திரை எழுதி கொடுத்தாங்க. ஆஸ் யூஷுவல் தைராய்டு மாத்திரை எழுதி கொடுத்தாங்களா, அந்த மாதிரி எழுதி கொடுத்தாங்க. நான் வந்து ஒரு 2 வருஷம் அதை எடுத்தேங்க அந்த மாத்திரையை. ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு 25 mcg எழுதி கொடுத்தாங்க. அப்புறம் அது அப்படியே நான் ஒரு 3 months ஒன்ஸ் பிளட் டெஸ்ட் எடுத்து செக் பண்ணணும். அப்படியே 50 ஆச்சு, அப்படியே 75 ஆச்சு, அப்படியே 100 வந்துருச்சுங்க. எந்த 2 இயர்ஸ்ல 100 mcg எடுக்கிற அளவுக்கு எனக்கு வந்துருச்சு தைராய்டு. நல்ல வெயிட் போட்டுட்டேன். அந்த மாத்திரை என்ன வந்து டாமினேட் பண்ணுங்க. காலைல அந்த மாத்திரை போட்டேன்னா இப்ப இதை பாடா அப்படி சாப்பிடலாம். சரி, அப்புறம் பேசலாம். இது பொரிஞ்சிருச்சுங்க. கருப்பு உளுந்து செஞ்சுக்கிட்டே உங்ககிட்ட சொல்றேன். தக்காளி, கருவேப்பிலை, இது கொஞ்சோண்டு தாளிக்க. இதுதாங்க தக்காளி. இது தக்காளி நல்லா வதங்கணுங்க, நல்லா வதங்கணும். அந்த மாதிரி எனக்கு 2 வருஷமா நான் அந்த மாத்திரை போட்டிருந்தேங்க. அந்த மாத்திரை காலையில போட்டேன் அப்படின்னா என்னால சுறுசுறுப்பாவே இருக்க முடியாது. என்னவோ எனக்கு ஒரு மாதிரியாவே இருக்கு. நானாவே இருக்க மாட்டேன். அப்பதாங்க நான் யோசிச்சேன், சரி இது எப்படி நம்ம ரிவர்ஸ் பண்றது. அதுக்கப்புறம் அது சம்பந்தமா நான் வந்து R&D பண்ணப்போ எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, தைராய்டு யாருக்கெல்லாம் நான் ஒரு 4-5 பேர் தைராய்டு இருக்குங்களா விசாரிச்சப்போ, யாருக்கெல்லாம் தைராய்டு இருக்கு எல்லாருக்கும் இதே நிலைமை தான். சில பேருக்கு அப்படியே விட்டுட்டு தைராய்டெக்டமி பண்ணுவாங்க. தைராய்டெக்டமினா இந்த தைராய்டு கிளாண்டை வந்து பார்ஷலாவோ, அதாவது பாதியோ இல்ல ஃபுல்லுமே ரிமூவ் பண்ணிடுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் உடம்புல இருந்து எந்த வித ஒரு பாட்டும் வெட்டி எடுக்க கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் அதோட சிவியாரிட்டி அதிகமானா கூட கொஞ்சம் யோசிக்கணுன்ற ரேஞ்சில் நான் யோசிப்பேன். என் மனசளவில் நான் யோசிப்பேன். தைராய்டெக்டமி பண்ணுவாங்க. சில பேர் காய்டர் வருமா, இங்க வீங்கிடும்ல, காய்டர்னு சொல்லுவாங்க போல. இதெல்லாம் கேட்டவொடனே எனக்கு பயம் வந்துருச்சு. ஐயோ, நம்ம இந்த மாத்திரை ஸ்டாப் பண்ணி ஆகணும், எதனா பண்ணி ஆகணும்னு சொல்லிதான் நான் ஒரு 6 மந்த்துங்க விகரஸா லைஃப் ஸ்டைல் சேஞ்சும் பண்ணிட்டு என்னோட டயட்டும் மாத்தணுங்க. எங்க வீட்டுல இருந்து ஆபீஸ் வந்து ஒரு 7 கிலோமீட்டர். வீடு டி நகர், கோடம் பக்கத்துல ஆபீஸ். காலையில பஸ்ல போயிடுவேன். ஈவினிங் அங்கேருந்து ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு நடந்து வருங்க, டெய்லி வாக்கிங் மாதிரி. இது ஒரு 6 மந்த் தொடர்ந்து பண்ணுங்க. சாப்பாடு வந்து ஒரே ஒரு மத்தியானம் ஒரு வேளை மட்டும்தான் சமைச்ச சாப்பாடு எடுத்துக்கிட்டேன். மற்ற எல்லா வேலையுமே சமைக்காத சாப்பாடு. அது உங்களுக்கே தெரியும். நீங்க என்னென்ன நீங்க கெஸ் பண்ணீங்க, சமைக்காம என்னென்ன சாப்பிடலாமோ. இந்த பெங்களூர் கத்திரிக்காய், இந்த மாதிரி இப்ப போட்டோம்ல சொரக்காய், இதெல்லாம் ஆவில வேக வச்சு கூட சாப்பிடலாம். இந்த மாதிரி லெமன் ஜூஸு, புதினா ஜூஸு, இந்த மாதிரி எதனா வாழைப்பழம், தேங்காய், இதே என்னோட மற்ற நேரத்துக்கான ஃபுட்டு. ஒரே ஒரு வேளை மட்டும் மத்தியானம் மட்டும்தான் நான் சமைச்ச ஃபுட்டு எடுத்துக்கிட்டேன். தொடர்ந்து ஒரு 6 மாசம் எடுத்தேங்க. அப்படியே தைராய்டு லெவல் குறைஞ்சு என்னோட மாத்திரை ஸ்டாப் பண்ணி 8 வருஷம் ஆகுதுங்க. 8 to 9 வருஷம் ஆகுது. 2 வருஷம் தொடர்ந்து மாத்திரை எடுத்துட்டு இருந்தேன் நானு. ஆனா என் மாத்திரை கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணிட்டு இப்ப நான் எந்த மாத்திரையும் எடுக்கிறது இல்லை. தைராய்டு எனக்கு இல்லை. அதுக்கப்புறம் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன் டாக்டர் கிட்ட. அந்த மாதிரி இது வந்து நான் லிவிங் எக்ஸாம்பிளா சொல்றேன். நான் வந்து எனக்கு அப்ளை பண்ண விஷயம் உங்களுக்கு நான் சொல்றேன். கண்டிப்பா அது மாத்திரை தானே நினைக்காதீங்க. அது மாத்திரை எடுக்கிறது நல்லது கிடையாது. தயவு செஞ்சு யாருன்னா மாத்திரை எடுத்தீங்கன்னா மாத்திரை போட்டுக்கிட்டே நீங்க இதை ட்ரை பண்ணணும். கொஞ்சம் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸும்
எக்ஸசைஸ்னா நான் எந்த எக்ஸசைஸும் பண்ணலங்க. நான் பண்ணது வெறும் வாக்கிங் மட்டும்தான். 6 மாசம் தொடர்ந்து ஒரு 5-6 கிலோமீட்டர் வாக்கிங் போனேன். அதான் சொன்னேன் இல்லையா, நான் தனியா எனக்கு வாக்கிங் போக டைம் இல்லாதனால நான் ஆஃபீஸ் போகும்போதே என்னோட ஆஃபீஸ் டிஸ்டன்ஸையே நான் வாக்கிங்கா மாத்திட்டேன். ஈவினிங் வரும்போது அங்கேருந்து பொறுமையா நடந்து வருவாங்க. அப்படியே என் தைராய்டு ரிவர்ஸ் ஆச்சு. இது உங்க யாருக்குன்னா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கான்னு பாருங்க. இருந்ததுன்னா கண்டிப்பா அந்த மாத்திரையை நிறுத்த ட்ரை பண்ணுங்க, ரிவர்ஸ் பண்ணுங்க தைராய்டு. இது எனக்கு சொல்லணும்னு தோணுச்சுங்க, அதான் நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப தக்காளி நல்லா சுருங்குற அளவுக்கு வதங்கட்டுங்க. வதங்கணும்னு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு, அவ்வளவுதான், நம்ம ஸ்டாப் பண்ணிடுவோம். இது ஆறட்டும். இப்போ இடையில நம்ம இது ஊற வச்சோம் இல்லையா, இது ஆயிடுச்சு, ஒரு 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை இறக்கிட்டு இது ஆறட்டும். சட்னி அரைக்கிறதுக்கு இட்லிக்கு இதை பாருங்க தண்ணி வச்சிருக்கேன். ரவா இட்லிக்கு தண்ணி அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க. இது வந்து தண்ணி கொதிக்கணும். தண்ணி கொதிக்கட்டும். தண்ணி சூடாயிட்டு இருக்குங்க. அதுக்குள்ள இதை பாருங்க, இட்லி பிளேட்ல எண்ணெய் எண்ணெய் ஸ்ப்ரே பண்ணிட்டோம். இப்போ பாருங்க இது ஊறிடுச்சு. நான் ஒரு 20 நிமிஷம் ஊற விட்டுருக்குங்க. நீங்க 20லேருந்து 30 நிமிஷம் வரைக்கும் இது ஊற வச்சுக்கலாம். இது பாருங்க இந்த அளவுக்கு அந்த சொரக்கா இருக்குல்ல, அதுல இருந்து கொஞ்சம் தண்ணி சொரக்கும். அதனால நம்ம அந்த 1 கப் மோர் ஊத்துறோம்ல, அது போதும். மோர் ரொம்ப தண்ணியா ஊத்த வேணா, கொஞ்சம் திக்கா ஊத்திங்க. அது இன்னும் புளிச்ச மோர் எடுத்தீங்கன்னா சூப்பரா டேஸ்ட் அருமையா இருக்குங்க. டிஃப்ரெண்டாவும் இருக்கும். டிஃபனுக்கு நைட் டிஃபனாவும் பண்ணலாம், நீங்க மார்னிங் டிஃபனாவும் பண்ணலாம். பாருங்க இன்னொரு கலர் விட்டு அவ்வளவுதான். பாருங்க இது இட்லி மாதிரி நீங்க தட்டலாம் வேணாம். இதை பாருங்க இந்த மாதிரி ரேண்டமா அவ்வளவுதான், அமுக்கலாம் கூடாது. இது பாருங்க அப்படியே அள்ளி மேல வச்சிடணும். கொஞ்சமா குவான்டிட்டி பாருங்க நான் எப்படி வைக்கிறேன்னு. இட்லி மாதிரி நம்ம தட்டலாம் கூடாது. அப்படியே இந்த மாதிரி தட்டாம அப்படியே அழுக்கா, இதை பாருங்க நான் அழுக்கா வைக்கிறேன் பாருங்க. இந்த மாதிரி அழுத்தக்கூடாது. அப்படியே இது அப்படியே வந்து வரட்டுங்க. தண்ணி பாருங்க கொதிக்குது. நம்ம கொதிக்கும் போது இப்படி வச்சோம் பிளேஸ் பண்ணுங்க. அதே மாதிரி இதே வச்சுக்கிட்டு வாங்க. பாருங்க நான் அப்படியே ஸ்பூன்ல அள்ளி நான் அப்படியே வைக்கிறேன். நான் தட்டெல்லாம் இல்லை. இட்லி மாதிரிதான். இட்லியோட அக்கான்னு வைக்கலாமா? இட்லிக்கு அக்கா இது. அவ்வளவுதாங்க. இது அப்படியே ஒரு 10லேருந்து 12 நிமிஷம் வேகட்டும். குக்கர்லயும் வச்சுக்கலாம் நீங்க, இட்லி குக்கர்லயும். நான் இட்லி குண்டால வச்சிருக்கேன். இது வேகட்டும். சட்னி ஆறிடுச்சுங்க. இது அப்படியே நம்ம மிக்ஸி ஜார்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணி அரைச்சிட்டு வந்துருவோம். சட்னிக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடும். பாருங்க இந்த அளவுக்கு அரைச்சிட்டேன். ரொம்ப மழை இல்லாம ரொம்ப குறைப்பா இல்லாம இது பாருங்க இந்த அளவுக்கு அரைச்சிருக்கேன். நல்லா இருக்குங்க. இது கருப்பு உளுந்து உடம்புக்கும் ஹெல்தி. ஸோ இது ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ தாளிச்சிக்கலாம், சட்னி தாளிச்சிக்கலாம். கட்டியை வேணா நீங்க கட்டியை வச்சுக்கலாம், தண்ணியை வேணா தண்ணியை வச்சுக்கலாம். வதக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் எண்ணெய், இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் எண்ணெய்ங்க. இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேங்க நான். பாருங்க இந்த மிக்ஸி ஜாரை மட்டும் அலம்பி அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிடுறேன் நான். ரொம்பவும் தண்ணியாக வேணாம், ரொம்பவும் நம்மளுக்கு கட்டியாக வேணாம். நம்ம இட்லிக்கு தானே தொட்டு சாப்பிட போகிறோம். ஸோ ரொம்ப கட்டியாக இல்லாமல், கட்டியாக வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். கட்டி சட்னி சாப்பிடுவாங்கல்ல, அந்த மாதிரி கெட்டி சட்னி வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். இதை வந்துங்க எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ தாளிச்சு கொட்டிக்கலாம். கொஞ்சமாக கடுகு, உளுத்தம் பருப்பு, ஜீரகம் அதுலேயே போட்டுருங்க. ஸோ ஜீரகம் மஸ்ட் கிடையாது, நான் சும்மா ஆட் பண்ணியிருக்கேன். அது பாருங்க காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, அது பொரியட்டும். கடுகு பொரிஞ்சிச்சு. 2 காஞ்ச மிளகா, கருவேப்பிலை. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். சட்னியில் ஆட் பண்ணிக்கலாம். சட்னி தாளிச்சாச்சு. அவ்வளோதாங்க, அருமையான கருப்பு உளுந்து சட்னி ரெடி. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. ஆஃப் பண்ணுறேன் நான். ஒரு 12 நிமிஷம் அப்படியே விட்டுட்டேங்க நான். பாருங்க எப்படி ஆவி பறக்க பறக்க ரவா இட்லி. இது ஆறட்டும். இது சுடுது, ஆறட்டும், நம்ம பார்ப்போம்.
இதை பாருங்க ஆறிடுச்சு. இதை எடுத்துக்கலாம் நம்ம. இந்த பாருங்க இட்லி மாதிரியே வருங்க. இது கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஹெல்த்தியும் கூட, அருமையான டேஸ்ட்லயும் இருக்குங்க. நான் இந்த பெருசா இவ்வளவு சைஸா ஊத்திருக்கேன். நீங்க இன்னும் கூட சின்னதா கூட ஊத்திக்கலாம். இந்த பாருங்க எந்த அளவுக்கு சாஃப்டா இருக்கு பாருங்க. இது பாருங்க தெரியுதுங்களா? இது பாருங்க இந்த அளவுக்கு சாஃப்டா இருக்கும், அருமையா இருக்கும். நம்ம டேஸ்ட் பார்த்துடலாமா? உளுந்து சட்னி, தக்காளி உளுந்து சட்னி, சொரக்காய், ரவா இட்லி. இந்த பாருங்க சூப்பரா இருக்குங்க பாக்குறதுக்கே. இல்ல சட்னியை தொட்டு அருமையான டிஃபன் ரெசிபி. இது மஸ்ட் ட்ரை ரெசிபி. கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூங்க.